அபிராமி ஆன்மீக யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம இப்போ குரு பகவானுடைய பெயர்ச்சி அது சம்மந்தப்பட்ட பலன்களை இப்போ பார்க்குறோம். பொதுவாகவே வருஷம் ஒரு முறை குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்ம குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் திருக்கணிதப்படி அவருடைய பெயர்ச்சி மே மாதம் 14ஆம் தேதி ஒரு புதன்கிழமை நைட்டு சுமார் ஒரு 10:35 அவர் ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். நம்ம ஏன் குரு பகவானுடைய பெயர்ச்சிக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம்? முதல்ல நம்ம இதை தான் இப்போ இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம். காரணம் என்னன்னா, நம்ம எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆகிட்டு இருக்கு, எல்லா கிரகங்களும் நிற்கலை, எல்லா கிரகங்களும் மூவிங்கில் தான் இருக்கு. நம்ம ஏன் குரு பகவானுக்கு மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல அடிப்படையில் நல்லா தெரிஞ்சுங்க, நவ கிரகத்தில் சுப கிரகம், முழுமையான சுப கிரகம் அப்படின்னா அது குரு பகவான் மட்டும்தான். அப்படிப்பட்ட குரு பகவான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் செய்வார், என்னெல்லாம் அவருக்கான அதிகாரங்கள் இருக்கு, அதனால தான் நம்ம ஏன் பார்க்குறோங்கிறது தான் இப்போ பார்க்குறோம். நீங்கள் யாரெல்லாம் தனுசு ராசியில் மீன ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்களோ, நீங்கள் எல்லாம் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் அல்லது அனுகிரகத்தில் அல்லது அனுகூலத்தில் பிறந்தவங்கன்னு அர்த்தம். நீங்கள் தனுசு ராசி மீன ராசி மட்டும் இல்லை, தனுசு லக்னம் மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் இதுதான். ஏன்னா இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் ஜோடியாக்கில் 9வது ராசி தனுசு ராசி, 12வது ராசி மீன ராசி, இந்த 2 ராசிக்கும் தான் அதிபதி குரு பகவான். அதனால தான் நான் இதை சொன்னேன். குரு அப்படின்னா நான் முதலே சொன்னேன், அந்தணர், ஆச்சாரியார், தெய்வம். மெயினாக நம்ம குருன்னா தெய்வம். ஒரு மனிதனுக்கு ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் என்ன வேணும் அப்படின்னா தெய்வ அனுகூலம் வேணும். நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் ஒருத்தங்களுக்கு வாழ்க்கையில் இருந்தாலும் இந்த பிரச்சனைகளை மீண்டு வருவதற்கான வாய்ப்பு, அவங்க எந்த மதமாக இருந்தாலும் அவங்களுடைய தெய்வம் நிற்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிப்பட்ட இறை அருள் கிடைப்பதற்கான ஒரு கிரகம் தான் குரு பகவான். அப்ப குருன்னா தெய்வம், குருன்னா நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆச்சாரியார்கள், மத குருமார்கள், அந்தணர்கள், இவங்க எல்லாம் தான் நமக்கு குரு. ஆக நம்மளை யாரெல்லாம் வழி நடத்துகிறார்களோ, தெய்வம் நம்மளை வழி நடத்தும், நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள், நம்முடைய குருமார்கள், இவங்கெல்லாம் தான் நம்ம வாழ்க்கையில நமக்கு வழி நடத்தக்கூடியவர்கள். அந்த வழி நடத்தக்கூடியவர் தான் குரு பகவான். ஆக இது 9ஆம் இடம் அப்படின்னாலே தெய்வ அனுகூலம்னு அர்த்தம். பொதுவா இந்த 9ஆம் அதிபதி என்ன, குருக்கு என்ன பவர் அப்படின்னா, வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதுல மீண்டு வருவதற்கான வாய்ப்பை குரு பகவான் நமக்கெல்லாம் கொடுப்பார். அதனாலதான் நமக்கு முக்கியமா அதை சொல்றோம். அது மட்டுமல்ல, வாழ்க்கையில நம்ம குடும்பத்தில் நடக்கக்கூடிய அத்தனை சுபகாரியங்களும் நடத்தி கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் தான். அதனாலதான் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் குரு பலம் அப்படின்னு சொன்னாங்க. ஆக குரு பலம்னாலே தெய்வ அனுகூலம் தான் அர்த்தம். ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்கல, கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. மெயினா அவர் குழந்தை பாக்கியத்துக்குள்ள ஒரு கிரகம். குரு அப்படின்னாலே குழந்தைன்னு அர்த்தம். குழந்தை எப்படி வளருதோ அது மாதிரி குருனாலே டெவலப்னு அர்த்தம், வளர்ச்சின்னு அர்த்தம். அதனாலதான் குரு பகவானுடைய பயிற்சிக்கு நம்ம இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்குறோம். அப்படிப்பட்ட குரு பகவான் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ, அல்லது குழந்தைக்காக ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்களோ, அல்லது இதுவரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்து யாருக்கெல்லாம் சக்சஸ் ஆகலையோ, அதையெல்லாம் சொல்லக்கூடியவர், தெய்வ அனுகூலத்தால குழந்தையை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். ஆக நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்கள், நம்ம ஊர்ல நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள், கோயில் திருவிழாக்கள், அது மட்டும் இல்ல நமக்கு குடும்பத்தில் வரக்கூடிய ஒரு புது வரவுகள், இதையெல்லாம் சொல்லக்கூடியவர் குரு பகவான் தான். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன், உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அல்லது உயர்கல்விக்காக நீங்க வேற வேற காலேஜ் போகணும்னு நினைக்கிறீங்க, அல்லது யூனிவர்சிட்டி போகணும்னு நினைக்கிறீங்க, அல்லது அதர் ஸ்டேட் போகணும்னு நினைக்கிறீங்க, அல்லது வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க, அப்ராட்ல போய் படிக்க நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த குரு பகவானுடைய அனுகூலம் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, வெளிநாட்டில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், அல்லது வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், அல்லது வெளியூரில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம்,
அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த குரு பகவானுடைய அனுகூலம் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் நீங்கள் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க, வேலையை நிமித்தமாக நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் குரு பகவானுடைய அனுகூலம் இருந்தால் தான் அதெல்லாம் நடக்கும். அது மட்டும் இல்லை, உயர்கல்வி மட்டும் இல்லை, பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க, ஃபர்தராக நான் மேலே படிக்கணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த குரு பகவானுடைய அனுகூலம் இருந்தால் மட்டும்தான் இதையெல்லாம் நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவே முடியும். ஆக குரு தான் ஹையர் எஜுகேஷன், குரு தான் நமக்கு வாழ்க்கையில் பெரிய லெவலில் ரிசர்ச் பிஹெச்டி எல்லாம் பண்ணக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கக்கூடியவர். அவரால் தான் நம்ம பாஸ் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் எனக்கு வாழ்க்கையில் திருமணமே நடக்கலை, லேட் ஆகிட்டு இருக்கு, டிலே ஆகிட்டு இருக்கு, அல்லது பிரேக் ஆயிடுச்சு, எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, வயசாயிடுச்சு, திருமணத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு தெரியலன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ, லைஃப்பில் உங்களுக்கான திருமணத்தை நடத்தி கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். அது மட்டும் இல்லை, நான் வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறேன், தாராளமாக பண்ணுங்க, அதையெல்லாம் செய்யக்கூடியவர் குரு பகவான். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஆருக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு நாட்டில் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், எப்போ வரும் தெரியல, எப்போ அமையும் தெரியல அப்படின்னு யாரெல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்களோ, உங்கள் அத்தனை பேருக்கும் குரு பகவானுடைய அனுகூலம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வெளிநாட்டில் தங்கிறது, பெர்மனண்ட் சிட்டிசன்ஷிப்பை வாங்கிறது, இது அத்தனைக்கும் கைகூடி வருவதற்கான வாய்ப்பை குரு பகவான் கொடுப்பார். ஆக குரு பகவான் தான் இது எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய கல்வி, உயர்கல்வி. அது மட்டுமல்ல, குரு அப்படின்னாலே தனம்னு அர்த்தம், பணம்னு அர்த்தம். நம்ம வாழ்க்கைக்கு நமக்கு எல்லாருக்கும் தேவை பணம், பொருளாதாரம். அப்படிப்பட்ட பணத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். குரு தான் நம்ம கையில் இருக்கக்கூடிய பணம், லிக்விட் கேஷ், பேங்க் பேலன்ஸ், இதையெல்லாம் சொல்லக்கூடியது. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள், குரு தான் ஆர்னமெண்ட்ஸ், நகைகள். யாரெல்லாம் பெரிய லெவலில் நான் நகை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் குரு பகவானுடைய அனுகூலம் இருந்தால் மட்டும்தான் நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையுமே இருக்கு. ஆக நம்ம வாழ்க்கையில் அது மட்டுமல்ல, நல்ல சாப்பாடு, நல்ல உணவு பழக்க வழக்கங்கள், இதையெல்லாம் கொடுக்கக்கூடியவர் தான் குரு பகவான். குரு பகவானுக்குன்னு சில தீமைகள் உண்டு, நாம இங்க அவருடைய நன்மைகளை மட்டும்தான் பார்க்குறோம். மெயினா நீங்க இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை உடல் ஆரோக்கியம். இந்த உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கணும்னா நம்ம ஜாதகத்துல குரு பகவான் நல்லா இருக்கணும். அது மட்டும் இல்ல, குரு பகவான் கோச்சாரத்துல நல்ல இடங்கள்ல போனால் மட்டும்தான் ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கும். ஏன்னா எப்படி அவருக்கு 12ஆம் இடம் அப்படின்னா விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள்னு இருக்கு. இன்னொரு பக்கம் குருவுக்கு அந்த ஆதிபத்தியத்தை நம்முடைய முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் கிரானிக்கா டிசீஸ் இருக்கு, குறிப்பா டயபெட்டிக் இருக்கு, குரு அப்படின்னாலே டயபெட்டிக்னு அர்த்தம், ஒபிசிட்டின்னு அர்த்தம், தைராய்டுன்னு அர்த்தம். இதையெல்லாம் சொல்லக்கூடியவர் குரு பகவான். இன்றைக்கு உலகம் முழுவதும் பெரிய லெவலில் பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த நீரிழிவு நோய், சர்க்கரை வியாதிக்கு முக்கியமான கிரகம் குரு பகவான் தான். இந்த குரு பகவான் தான் நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய அத்தனை இன்சுலினுக்கும் காரகன். அப்படிப்பட்ட குரு பகவான் நமக்கு இந்த சர்க்கரை வியாதி என்பதே இம்பேலன்ஸ் ஆஃப், இதுதான் காரணம். அப்படி இருக்கக்கூடிய இந்த தடுமாற்றத்தை குரு பகவான் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஆக குரு பகவானுடைய அனுகூலம் கோச்சாரத்தில் நல்ல இடத்துல இருந்தால் சர்க்கரையால் வரக்கூடிய நோயினுடைய தன்மை குறையுங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக குரு எவ்வளவுக்கு அவர் நன்மையை செய்கின்றாரோ, ஒரு சில பலன்களும் கெடுபலங்களும் அவரால் இருக்கு. அந்த பலன்கள் எல்லாம் செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர் குரு. எது எப்படி இருந்தாலும் எல்லா கிரகங்களுக்கும் சுபத்தன்மை உண்டு, எல்லா கிரகங்களுக்கும் பாவத்தன்மை உண்டு. அதே மாதிரி குரு பகவானுக்கும் நிறைய நன்மைகள் அவரால் நமக்கு வாழ்க்கையில இருக்கு. ஆக இதையெல்லாம் நம்ம எல்லாம் எதிர்பார்க்கக்கூடியவங்க. நாம இந்த குரு பயிற்சியை ஏன் பார்க்கணும், குரு பயிற்சிக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத முதல்ல நீங்க தெரிஞ்சுங்க. இங்க குரு பகவான் ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அவர் சுமார் ஓராண்டுகள் அவருடைய பயிற்சி. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மே மாதம் 14ஆம் தேதி நைட்டு சுமார் ஒரு 10:35 ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு போறார். அங்க அவர் ஓராண்டு காலங்கள் சஞ்சாரம் பண்ணால் கூட இடையில ஒரு அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் அதிசாரமாக முன்னோக்கி கடகராசிக்கும் போறார். ஆக கிட்டத்தட்ட சுமார் அவர் 49 நாட்கள் கடகராசியில சஞ்சாரம் பண்றார். ஆக மிதனம், கடகம் இந்த 2 ராசியில அவர் சஞ்சாரம் செய்கிறார். அங்க அவர் அதிசாரமாகவும் சஞ்சாரம் செய்கிறார். அவர் பண்ணக்கூடிய அந்த காலகட்டங்கள்ல, சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலங்கள்ல
12 ராசியில பிறந்தவங்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத என்னுடைய அபிராமி சேகர் யூடியூப் சேனல்ல ரொம்ப தெளிவாக விளக்கமா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லையும் என்னுடைய யூடியூப் லிங்க் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்கெல்லாம் அதில் போய் பாருங்க. அதுக்கு அடுத்தபடியாக 27 நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. நான் என்னுடைய அபிராமி சேகர் யூடியூப் சேனலில் ராசி பலன் கொடுத்துருக்கிறேன். ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் குரு பயிற்சியால் என்ன பலன்கள்னு கொடுத்துருக்கிறேன். அஸ்ட்ரோ சேகருங்கிறது என்னுடைய யூடியூப் சேனல் தான். அதில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு 27 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த குரு பயிற்சியால் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக விளக்கமாக கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதையெல்லாம் வேணுங்கிறவங்க அதில் போய் பாருங்கள். இங்கே நம்ம குரு பகவான் ஏன் பார்க்கணும், அவருடைய பயிற்சிக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குற அந்த முன்னோட்டம் மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அப்படிப்பட்ட குரு பகவானை நம்ம வணங்குவோம், போற்றுவோம். எத்தனையோ குரு ஸ்தலங்கள் இருக்கு. நான் அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லலை. இதை பற்றி நிறைய யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்புகள் இருக்கோ நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய ஸ்தலங்கள்ல போய் அவருடைய அருட்கராட்சியத்தை முழுமையாக பெறணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். ஸோ எல்லாம் வல்ல குரு பகவான் நம் எல்லோருக்கும் நல்லது நடத்தணும்னு அந்த குரு பகவானை வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.